ஹாய், வெல்கம். இந்த வீடியோல நம்ம வந்துட்டு பைத்தான் டியூட்டோரியல்ல வந்துட்டு பைனரி சர்ச் வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, நம்ம லீனியர் சர்ச் பார்த்திருப்போம். ஸோ லீனியர் சர்ச் பார்த்தீங்கன்னா, சீக்வென்ஷியல் மேனர்ன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நான் ஒரு லிஸ்ட் எடுத்திருக்கேன். 1, 4, 6, 7, 8, 9 இதுல நம்மளுக்கு சர்ச் எலிமெண்ட் வந்து 8ன்னு எடுத்துக்கலாம். இப்ப நம்ம வந்து சீக்வென்ஷியல்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங் லெஃப்ட் மோஸ்ட் எலிமெண்ட்ல இருந்து செக் பண்ணிட்டே வருவோம். ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் செக் பண்ணுவோம். செகண்ட் எலிமெண்ட். ஸோ 1, 4, 6, 7 நெக்ஸ்ட் 8 செக் பண்ணுவோம். ஸோ இந்த மாரி பண்றதுனால, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1000 எலிமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. 1000த் எலிமெண்ட் தான் நம்ம வந்துட்டு நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட்டா இருந்துச்சுன்னா, நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து 999 எலிமெண்ட் வந்து சர்ச் பண்ணது வேஸ்ட் இல்லையா? ஸோ ஸ்பீட இன்கிரீஸ் பண்றதுக்காக பைனரி சர்ச் போறோம். ஸோ பைனரி சர்ச் கான்செப்ட் என்னன்னா ரொம்ப ஈஸி தாங்க. ஸோ நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அதே மாரி நான் லிஸ்ட் குடுத்துருக்கேன். நம்ம சர்ச் எலிமெண்ட் இங்கேயும் நான் வந்து 8 குடுக்குறேன். ஸோ நம்ம என்ன செக் பண்ணணும்னா வந்துட்டு, ஃபர்ஸ்ட் நம்ம மிட் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த லிஸ்ட்ல மிட் எலிமெண்ட் என்னன்னு நம்ம ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இந்த மிட் எலிமெண்ட் கூட நம்ம சர்ச் எலிமெண்ட்ட வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ அது 2ம் ஈக்குவலா இருந்துச்சுன்னா, ஸோ அங்கேயே வந்து நம்ம சர்ச்சிங் முடிஞ்சிரும். ஸோ இது ஒரு கேஸ். இல்லன்னா இந்த ஒருவேளை நம்ம சர்ச் பண்ற எலிமெண்ட் வந்து மிட் எலிமெண்ட் கூட ஈக்குவல் இல்லன்னா 2 கேஸ் இருக்கு இல்லையா? ஒண்ணு வந்துட்டு நம்ம சர்ச் எலிமெண்ட் மிட்ட விட அதிகமா இருக்கலாம், கம்மியா இருக்கலாம். சோ இந்த 2 கேஸ் இந்த 3 கேஸ வச்சு நம்ம வந்து பண்ண போறோம். சோ இப்படி பண்றதுனால என்னன்னா வந்துட்டு நம்ம ஃபுல் எலிமெண்ட்டும் வந்து சர்ச் பண்ண போறதில்ல. சோ, இப்படி நாம பண்றதுனால, நம்ம எல்லா எலிமெண்ட்டும் வந்து செக் பண்ண போறதில்ல. சோ, நம்ம ஸ்பீட் வந்து இன்கிரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் மிட் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணுங்க. சோ, மிட் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிக்கணும். சோ, இப்ப மிட் எலிமெண்ட்டும் நம்ம ஆ எஸ்ங்கிறது டார்கெட் எலிமெண்ட்னு வச்சுக்கலாம். சோ, மிட் எலிமெண்ட்டும் டார்கெட் எலிமெண்ட்டும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணலாம். சோ, மிட் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு, மிட் எலிமெண்ட்டும் டார்கெட் எலிமெண்ட்டும் ஈக்குவலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து செக் பண்ணலாம். சோ, ஃபர்ஸ்ட் இந்த மிட் எலிமெண்ட் எப்படி நம்ம ஃபைண்ட் பண்றதுங்க? ரொம்ப ஈஸி தான். ஸோ லோ பிளஸ் ஹை மாடுலர் டிவிஷன் பை 2. ஸோ லோனா என்ன? 0 நம்மளுக்கு தெரியும். 0ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். லாஸ்ட் என்னங்க? லிஸ்ட் ஆஃப் லென்த் மைனஸ் 1. இதே வந்து நம்ம ஈக்குவலா இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்ல. எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம். இன்கேஸ் இங்க 2 கேஸ் இருக்கு. இப்ப 2 மிட்டும் டார்கெட்டும் வந்துட்டு ஈக்குவல் இல்லன்னா 2 கேஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்னன்னா வந்துட்டு, ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு மிட் எலிமெண்ட். சோ நம்ம டார்கெட் எலிமெண்ட் பாத்தீங்கன்னா, நம்ம டார்கெட் எலிமெண்ட் வந்துட்டு மிட் எலிமெண்ட்ட விட கம்மியா இருக்கலாம். சோ செகண்ட் கேஸ் என்ன இருக்குங்க? ஒண்ணு வந்துட்டு மிட் எலிமெண்ட் வந்துட்டு டார்கெட் எலிமெண்ட்ட விட கம்மியா இருக்கும். சோ டார்கெட் எலிமெண்ட் மிட் வந்து அதிகமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்துட்டு மிட் எலிமெண்ட் வந்து ஃபைண்ட் பண்ணிறோம். சோ மிட் எலிமெண்ட் கூட டார்கெட் எலிமெண்ட் வந்து கம்பேர் பண்றோம். ஃபைண்ட் பண்ற எலிமெண்ட் வந்து மிட் எலிமெண்ட் கூட ஈக்குவல் ஆகலன்னா 2 கேஸ் இருக்கு. சோ ஒண்ணு வந்து நம்ம டார்கெட் எலிமெண்ட் வந்து எய்தர் மிட் எலிமெண்ட்ட விட அதிகமா இருக்கலாம், இல்ல கம்மியா இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டார்கெட் எலிமெண்ட் வந்து மிட் எலிமெண்ட்ட விட கம்மியா இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சோ நம்ம சென்ட்ரல் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டோம்னா, சோ இப்ப வந்துட்டு நம்ம டார்கெட் எலிமெண்ட் வந்து மிட் எலிமெண்ட்டோட கம்மியா இருக்குன்னா, சோ இந்த ரிமைனிங் சோ லெஃப்ட் சைடு மட்டும் நம்ம வந்து செக் பண்ணா போதும் இல்லையா? சோ இந்த ரைட் சைடு எலிமெண்ட் நம்ம வந்து செக் பண்ண தேவையில்ல. சோ இங்க வந்து நம்ம வந்துட்டு ஸ்பீட வந்து இன்கிரீஸ் பண்றோம். சோ இப்ப டார்கெட் எலிமெண்ட் வந்து மிட் எலிமெண்ட்டோட அதிகமா இருந்துச்சுன்னா, சோ லெஃப்ட் சைட நம்ம வந்து ஒமிட் பண்ணிட்டு ரைட் சைட மட்டும் மிட் எலிமெண்ட்ல இருந்து ரைட் சைட மட்டும் நம்ம வந்து செக் பண்ண போறோம். புரியுதுங்களா? சோ இதனால நமக்கு ஸ்பீட் வந்து இன்கிரீஸ் ஆகும். சோ இப்ப நம்ம கோடிங்ல வந்து பார்க்கலாம். சோ ரொம்ப ஈஸி தாங்க. ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு லிஸ்ட் 1 குடுத்துக்கிறேன். சோ இது மாரி நான் வந்துட்டு ஒரு லிஸ்ட் வந்து குடுத்துக்கிறேங்க. சோ இதுல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்து மிட் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணணும். சோ மிட் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணனும்னா நம்ம லோ நம்பர், ஹை நம்பர் தெரியணும். சோ லோ வந்துட்டு நமக்கு 0 தான். ஏன்னா 0ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? நான் வந்து 0 வந்து குடுத்துக்கிறேன். சோ ஹைங்கிறது ஒண்ணும் இல்ல. இந்த லிஸ்ட் ஆஃப் லென்த் இந்த லிஸ்ட் 1 ஓட லென்த் இருக்கு இல்லையா? சோ இங்க பாருங்க லென்த் ஆஃப் லிஸ்ட் 1 மைனஸ் 1. லென்த் மைனஸ் 1. ஏன்னா 0, 1, 2, 3, 4. புரியுதுங்களா? சோ இப்ப மிட் எலிமெண்ட் பாருங்க இனிஷியலா வந்துட்டு மிட் வந்து நம்ம 0 குடுத்துக்கலாம். புரியுதுங்களா? சோ இப்ப நான் ஒரு கண்டிஷன் குடுக்கணும். சோ என்ன கண்டிஷன்னா வந்துட்டு, நம்ம வந்து இங்க ஒண்ணும் யூஸ் பண்ண போறது இல்லங்க. வைல் லூப், இஃப் எல்ஸ் தான் யூஸ் பண்ண போறோம். சோ ரொம்ப ஈஸி தான். ஃபர்ஸ்ட் வைல் லூப் நம்ம குடுக்கணும். லோ ஷுட் ஆல்வேஸ் பி லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டூ ஹை. இது புரியுது இல்லைங்களா? சோ எப்பயுமே வந்துட்டு இங்க பாத்தீங்கன்னா, இந்த லிஸ்ட் 1ல வந்துட்டு லோ வந்து எப்பயுமே வந்துட்டு எய்தர் லெஸ் ஆர் ஈக்குவல் டூ ஹையா இருக்கணும். ஏன்னா இந்த லிஸ்ட்ல இருக்க எலிமெண்ட் ஃபுல்லா செக் பண்றதுக்கு. சோ இந்த கண்டிஷன்ல ஃபர்ஸ்ட் நாம வந்துட்டு இந்த மிட் வேல்யூ வந்து குடுக்கலாம். மிட் என்னங்க? லோ பிளஸ் ஹை மாடுலஸ் ஆஃப் 2. இன்னொரு முக்கியமான கண்டிஷன் இருக்குங்க. பைனரி சர்ச் பண்ணனும்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம குடுக்குறோம் இல்லையா? அந்த லிஸ்ட் வந்து நமக்கு சார்ட் ஆயி தான் இருக்கணும். அதாவது அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கணும். ஓகே. இந்த லிஸ்ட் வந்து நமக்கு அசெண்டிங் ஆர்டர்ல தான் இருக்கு. அதனால எந்த ப்ராப்ளமும் இல்ல. இல்லன்னா ஒண்ணும் இல்ல. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் சார்ட் பண்ணிடணும். சோ அசெண்டிங் ஆர்டர்ல சார்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். அப்பதான் நமக்கு வொர்க் ஆகும் பைனரி சர்ச்.
சோ இப்ப மிட் எலிமெண்ட் என்னன்னா நம்ம கொடுக்கலாம் இல்லையா, மிட் வந்துட்டு ஒண்ணும் இல்ல லோ பிளஸ் ஹை, ஓகேங்களா, மாடுலஸ் ஆஃப் 2. சோ இதுதான் நமக்கு மிட் எலிமெண்ட். இப்ப நம்ம சர்ச் பண்ணோம் இல்லையா ஒரு எலிமெண்ட், சோ நம்ம வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து கெட் பண்ணலாம். int s equal to int input, enter the search element. ஸோ சர்ச் எலமெண்ட் வந்து நம்ம வந்து என்டர் பண்ணிக்கலாம் யூசர் கிட்ட வந்து. ஸோ இப்போ மிட் எலமெண்ட் வந்து நம்ம வந்து ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து செக் பண்ணோம். இப்போ நம்ம கண்டிஷன் வந்து செக் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு மிட் எலமெண்ட்டும் நம்ம டார்கெட் எஸ்ஸும் வந்துட்டு சேமான்னு செக் பண்ணிடலாம். இஃப் லிஸ்ட் ஒன் ஆஃப் மிட் ஈக்குவல் டு எஸ், நம்ம கெட் பண்றோம் இல்லையா இன்புட், ஸோ எஸ் தான் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா வந்துட்டு நம்ம வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல வந்து எழுதிடலாம். பிரிண்ட் எலமெண்ட் இஸ் ஃபவுண்ட். புரியுதுங்களா? ஸோ இப்போ டைரக்டா வந்துட்டு மிட் எலமெண்ட் தான் நம்ம சர்ச் பண்ற எலமெண்டா இருந்துச்சுன்னா நம்ம டைரக்டா ஃபைண்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்மளுக்கு ரெண்டு கேசஸ் இருக்கு இல்லையா, ஒன்னு வந்துட்டு நம்ம டார்கெட் எலமெண்ட் வந்து மிட்டை விட அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு ரைட் சைடு மட்டும் வந்து பார்க்க போறோம். நம்ம டார்கெட் எலமெண்ட் வந்து மிட்டை விட கம்மியா இருந்துச்சுன்னா இந்த லெஃப்ட் சைடு மட்டும் நம்ம வந்து பார்க்க போறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஹை வேல்யூ லோ வேல்யூ மட்டும் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இந்த லூப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ணிடலாம். பிரேக் பண்ணிட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இங்க வந்து நான் எல்இஃப் யூஸ் பண்றேன். எல்இஃப் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, எல்சிஃப் மாதிரி தான் எல்இஃப். இப்போ லிஸ்ட் ஒன் ஆஃப் மிட் இருக்கு இல்லையா, மிட். ஸோ ரெண்டு கண்டிஷன் பார்த்தோம் இல்லையா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் கொடுத்துக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் எலமெண்ட் வந்துட்டு மிட்டை விட கம்மியா இருக்கு. ஸோ நம்ம டார்கெட் எலமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டார்கெட் இருக்க எலமெண்ட் 6ன்னு வச்சுக்கலாம். மிட்டை விட கம்மியா இருந்துச்சுன்னா ஸோ இந்த சைடு இந்த எலமெண்ட் நம்ம கம்பேர் பண்ண தேவையில்லை. ஸோ மிட்டை விட கம்மியா தான் இருக்குன்னா ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மிட் எலமெண்ட்ல இருந்துட்டு நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடு மட்டும் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஜஸ்ட் வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். உங்களுக்கு நல்லா புரியும் பாருங்க. இப்ப நான் வந்துட்டு ஹைய வந்து சேஞ்ச் பண்ண போறேன். மிட் -1 அவ்வளவுதாங்க. புரியுதுங்களா? சோ இப்ப நம்ம டார்கெட் எலிமெண்ட் வந்து மிட்டை விட கம்மியா இருக்குன்னா சோ இந்த ரைட் சைடு எலிமெண்ட் நம்ம சர்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, கிளியர் ஆன் தட். சோ இந்த மிட் ஃபார் எக்ஸாம்பிள் 6 தான் மிட் எலிமெண்ட்னா இந்த மிட் எலிமெண்ட் ஆல்ரெடி நம்ம செக் பண்ணிட்டோம் ஈக்குவலா இல்ல. சோ இந்த 5 மிட் -1 5. சோ இந்த 5ல இருந்து நம்ம செக் பண்ணோம். 5 4 1 எது வரைக்கும் இந்த லோ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஹை வரைக்கும் நம்ம செக் பண்ணணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் இந்த ஹையை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். மிட் -1. சோ அத மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு நம்ம இப்ப செக் பண்ணலாம். இப்ப நம்ம இன்னொரு எல்ஸ் கண்டிஷன் போடலாம். சோ இந்த எல்ஸ்ல வந்துட்டு எல்ஸ் இப்ப நம்ம கண்டிஷன் கொடுக்கணும். நெக்ஸ்ட் கண்டிஷன் என்னங்க, லிஸ்ட் ஒன் ஆஃப் மிட் இஸ் லெஸ் தென் இஸ். சோ டார்கெட் எலிமெண்ட் வந்து மிட்டை விட அதிகமா இருக்கு. இப்போ வந்து நம்ம லோவை சேஞ்ச் பண்ணோம். இப்ப நம்ம வந்து லோவை சேஞ்ச் பண்ணோம். லோ ஈக்குவல் டு மிட் +1. ரொம்ப ஈஸி தாங்க, புரியுதுங்களா? டார்கெட் எலிமெண்ட் இஸ் லெஸ் தென் மிட்னா நம்ம ஹை வேல்யூ வந்து சேஞ்ச் பண்ணிடுவோம். ஸோ லெஸ் தென் மிட் தான் நம்ம வந்து டார்கெட் எலிமெண்ட் செக் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி மிட் செக் பண்ணியாச்சு. ஸோ மிட்டோட லெஸ் எலிமெண்ட்ஸ் தான் செக் பண்ணுவோம். ஸோ நம்ம ஹையை வந்து மிட் -1 சேஞ்ச் பண்ணிக்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் எல்ஸ் கண்டிஷன்ல டார்கெட் எலிமெண்ட் தான் வந்து மிட்டோட அதிகமா இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து செக் பண்ண தேவையில்ல. லெஃப்ட் சைடு நம்ம செக் பண்ண தேவையில்ல. மிட் எலிமெண்ட் ஆல்ரெடி செக் பண்ணியாச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 5 மிட் எலிமெண்ட்னா ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியாச்சு. ஸோ ரிமைனிங் 6 7 மட்டும் நம்ம பண்ணணும். இப்போ நம்ம லோவை சேஞ்ச் பண்ணணும். லோ என்னங்க, மினிமம் லோ வேல்யூ நம்ம எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணோம், மிட் +1ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். சோ 6 7 மட்டும் நம்ம செக் பண்ணா போதும். அதனால தான் இந்த இத வந்து நம்ம சேஞ்ச் பண்றோம். ஹை லோ பவுண்ட் மட்டும் நம்ம சேஞ்ச் பண்றோம். சோ இப்போ நம்ம செக் பண்ணிட்டோம். இப்போ இந்த கண்டிஷன் இந்த வைல் கண்டிஷனுக்கு நம்ம எல்ஸ் செக் பண்ணோம். சோ அப்போ வந்து எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். சோ இந்த வைல் கண்டிஷனுக்கு நான் வந்துட்டு ஒரு எல்ஸ் கொடுத்துடலாம். எல்ஸ் print element not found. புரியுதுங்களா? சோ எந்த கண்டிஷனுமே ஃபாலோ ஆகலன்னா எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். ரொம்ப ஈஸி தாங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். சோ பாருங்க, நான் ரன் பண்றேன். சோ என்டர் த சர்ச் எலிமெண்ட். நமக்கு வந்து இன்புட் வந்து கேக்குது இல்லையா? சோ இன்புட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நான் 6 கொடுக்குறேன். 6 கொடுத்துறேன். எலிமெண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க பாருங்க நான் வந்து ரன் பண்றேன்.
நான் வந்து லாஸ்ட்லயும் குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சர்ச் எலிமெண்ட் பாருங்க. நான் 7ம் குடுக்குறேன். நம்மளுக்கு என்னன்னா வந்து எல்லா எலிமெண்ட்டும் சர்ச் பண்ணிட்டு இருக்காது. மிட் எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணும். ஸோ மிட் எலிமெண்ட்டும் டார்கெட்டும் நம்மளுக்கு வந்து 7ம் ஈக்குவலான்னு பார்க்கும். இல்லன்னா நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இப்ப டார்கெட் எலிமெண்ட் என்னங்க மிட்ட விட அதிகமா இருக்கு இல்லையா? ஸோ மிட்ட விட அதிகமா இருந்துச்சுன்னா, டைரக்ட்டா வந்துட்டு இதுக்கு வந்துரும். ஸோ லோ வந்துட்டு மிட் பிளஸ் 1ஆ வச்சுக்கோங்க. மிட் எலிமெண்ட் பிளஸ் 1ஆ வச்சுட்டு, ஸோ அத மட்டும் நம்மளுக்கு வந்து சர்ச் பண்ணும். அதே மாரி நான் வந்துட்டு லெஃப்ட் சைட் பண்ணேன்னா, பாருங்க நம்ம சர்ச் பண்ண வேண்டியது 1ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. சர்ச் 1. ஸோ ஃபர்ஸ்ட் மிட் எலிமெண்ட் ஃபைண்ட் பண்ணிட்டு, நம்ம மிட் எலிமெண்ட் கூட கம்பேர் பண்ணும். ஸோ இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சிரும் இல்லையா? ஸோ மிட் எலிமெண்ட் ஈக்குவலா இல்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு டார்கெட் வந்து மிட்ட விட கம்மியா தான் இருக்கு. ஸோ ஹை வந்துட்டு மிட் -1ஆ வச்சுக்குவோம். ஸோ அந்த மிட் எலிமெண்ட்ல இருந்து லெஃப்ட் சைட் மட்டும் நம்ம செக் பண்ணிட்டே வரும். புரியுதுங்களா? ஸோ இந்த மாரி பண்றதுனால எல்லா எலிமெண்ட்டும் நம்ம கூட கம்பேர் பண்றது இல்ல. அதனால நமக்கு டைம் சேவிங் ஆகுது. ஸ்பீடா வந்து வொர்க் ஆகுது. புரியுதுங்களா? பைனரி சர்ச் கான்செப்ட். ஸோ டைரக்ட்டா மிட் எலிமெண்ட் இருந்துச்சுன்னா, அங்கேயே நம்மளுக்கு வந்துட்டு ஃபைண்ட் பண்ணிடும். ஸோ நான் லிஸ்ட்ல இல்லாத எலிமெண்ட்டும் குடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரன் பண்றேன். பாருங்க நான் 9 இல்ல இல்லையா லிஸ்ட்ல. ஸோ நான் 9 வந்து குடுக்குறேன். ஸோ பாருங்க நம்மளுக்கு எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட்ன்னு வரும். எலிமெண்ட் நாட் ஃபவுண்ட். ஸோ இதுக்கு ஸோ பேசிக்கா வந்து பைனரி சர்ச் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் என்னன்னா வந்துட்டு, நமக்கு அந்த லிஸ்ட் வந்துட்டு நம்ம அசெண்டிங் ஆர்டர்ல வந்து சார்ட் ஆயிருக்கணும். ஸோ இல்லன்னா நம்ம சார்ட் பண்ணிட்டு இத வந்து ஃபாலோ பண்ணணும். அப்பதான் வொர்க் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.